அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக அப்ஸ்டாக்கல் ஜூராலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு தியரிலேருந்து கேட்குற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துருவோம். லெட் ஒமேகா பி தி ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. தென் தி டைமென்ஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ஒமேகா ஓவர் q இஸ் ஆப்ஷன் ஏ 5 ஸ்கொயர், ஆப்ஷன் பி 5 ஃபேக்டோரியல், ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 10. ஓகே, ஒமேகான்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. Then the dimension of degree of extension q of omega over q என்னன்றதை கேட்குறாங்க. The dimension of extension field q of omega over q என்னன்றதை கேட்குறாங்க. ஒமேகான்றது இங்கே ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ ரிசல்ட் என்னன்றதை பார்த்துடலாம். இஃப் ஒமேகா இஸ் a nth root of unity, nth root of unity. ஸோ இங்கே nth root of unityன்றது என்னன்னா set of all solutions such that which are satisfied x power n equal to 1 or not. ஓகே, ஸோ nth root of unityன்றது இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபைன். சப்போஸ் இஃப் ஒமேகா இஸ் nth root of unityயாக இருந்தால் then the degree of extension q of omega over q which is nothing but நமக்கு என்ன கிடைக்குன்னா pi of n. இங்கே ஃபைன்றது ஆய்லர் ஃப்ரீ ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து டைமென்ஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ஒமேகா ஓவர் q எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு. இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டோடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. எப்போது ஒமேகா வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டின்றது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி கேட்குறாங்க. ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா இதை வந்து இங்கே பாலினாமியல் ஆஃப் த ஃபார்ம் x பவர் 5 ஈக்குவல் டு 1. இதுக்கு சொல்யூஷன் செட்டு தான் வந்து ஒமேகா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போது த டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ஒமேகா ஓவர் q நான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பை ஆஃப் என்னன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5. ஸோ அப்போ என்ன பண்ணும், பை ஆஃப் 5 போடுறீங்க. இது ஆய்லர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் படி when p is a ப்ரைமாக இருக்குது அப்படின்னா p is a ப்ரைம் அப்படின்னா phi of 5 நமக்கு என்ன கிடைக்குன்னா 5 minus 1 அது p minus 1. phi of p equal to p minus 1. ஸோ அப்போ 5 minus 1 நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. இது வந்து ஆய்லர் ஃப்ரீ ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. when p is a prime then phi of p equal to p minus 1. அவ்வளோதான். ஸோ உங்கள் p வந்து 5 சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 minus 1 போட்டிங்கன்னா 4 வரும். ஸோ அப்போ உங்களை ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ ஒமேகான்றது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ஒமேகா ஓவர் q அதாவது டைமென்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் q ஆஃப் ஒமேகா ஓவர் q பார்த்தீங்கன்னா ஆய்லர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் பை ஆஃப் n ஈக்குவல். இங்கே n ப்ரைமாக இருந்தது அப்படின்னா p minus 1 ஃபார்முலா. அப்போ இங்கே n வந்து 5, இது வந்து ப்ரைமு. அப்போது உங்களுக்கு ப்ரைம் பார்த்தா 5 ஆய்லர் ஃப்ரீ ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து p minus 1. அப்போ நம்மளுக்கு 5 minus 1 பார்த்தீங்கன்னா 4 தான் கிடைக்கும். ஓகே, ஜென்ரலாக இங்கே ஒமேகான்றது nth root of unity. nth root of unity means set of all solutions which are satisfy the equation x power n equal to 1. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில் கொடுத்துருவேன். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் வரும். ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.